நடிகர் விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு சொகுசு காரை பரிசளித்துள்ளார். நடிகர் விஷ்ணு விஷால் நாயகனாக நடித்து கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான கட்டா குஸ்தி திரைப்படம் வசூல் மற்றும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து இப்படத்தின் இரண்டாம் பாகமான கட்டா குஸ்தி 2 திரைப்படம் கடந்த வாரம் திரையரங்குகளில் வெளியானது. நடிகர்கள் கருணாஸ், காளி வெங்கட், லிசி ஆண்டனி, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படம் 3 நாள்களில் ரூபாய் 22 கோடிக்கும் மேல் வசூலித்ததாக அறிவிக்கப்பட்டது. கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் வேல்ஸ் நிறுவனத்தின் ஐசரி கணேஷ் உள்ளிட்டோர் இணைந்து தயாரித்திருந்தனர். இந்த நிலையில் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடும் நிகழ்ச்சியில் நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு விலை உயர்ந்த BMW சொகுசு கார் ஒன்றை தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் பரிசளித்துள்ளார். நடிகர் விஜய் சேதுபதி நடித்த ட்ரெயின் திரைப்படத்தின் டீசர் வெளியீட்டு தேதி குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நாயகனாக நடித்த திரைப்படம் ட்ரெயின். இப்படத்தில் நடிகர்கள் நாசர், ஸ்ருதிஹாசன், யுகி சேது, நரேன், KS ரவிக்குமார், கலையரசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளார்கள். மிஷ்கின் இசையமைத்துள்ள இப்படத்தை கலைப்புலி S தானு தயாரித்துள்ளார். சில நிதி பிரச்சனைகள் காரணமாக இப்படம் வெளியாகாமல் இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் ட்ரெயின் திரைப்படத்தின் டீசர் மற்றும் இசை வெளியீட்டு நிகழ்வு ஜூலை 12ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சென்னையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய பிசாசு 2 திரைப்படமும் திரைக்கு வராமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்த DC திரைப்படத்தின் பாடல் கவனம் பெற்றுள்ளது. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் உருவாகும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்கிறார். ஹேங்கோவா என பெயரிடப்பட்டுள்ள இந்த பாடல் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ரிவெஞ்ச் ராகம் பெரிய கவனம் பெற்றதை தொடர்ந்து ஹேங்கோவா பாடலும் மெல்ல மெல்ல ஈர்த்து வருகிறது. ஹெய்சன்பர்க் என்பவர் எழுதிய இப்பாடல் யூடியூபில் அதிகம் கேட்கப்பட்டாலும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக மாறத் தொடங்கியிருக்கிறது. 24 ஆண்டுகள் கழித்து நடிகர் மற்றும் தமிழக முதல்வருமான விஜயின் படத்துக்கு A சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் ஆகியோரின் நடிப்பில் அனிருத்தின் இசையில் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவாகியுள்ள படம் ஜனநாயகன். இந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் ஜனநாயகன் படத்துக்கு A சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு விஜயின் நடிப்பில் வெளியான பகவதி படத்துக்கு A சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்த நிலையில் 24 ஆண்டுகள் கழித்து விஜயின் படத்துக்கு A சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் ஜூலை 23 அல்லது 24ஆம் தேதி படத்தை உலகமெங்கும் திரையிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதயம் முரளி படத்துக்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் பிரச்சனையை மத்தியஸ்தர் மூலம் தீர்த்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இயக்குனர் சுதா கொங்கரா தாக்கல் செய்த மனுவில் ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த பராசக்தி திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தை இயக்கிய தனக்கு ரூபாய் 15 கோடி ஊதியமாக வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் சம்பள பாக்கி தொகையான ரூபாய் 8.39 கோடியை இதுவரை வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார். எனவே அந்த நிறுவனம் தயாரித்துள்ள இதயம் முரளி படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் மேலும் பராசக்தி படத்தின் உரிமையை 3ஆம் நபருக்கு வழங்க தடை விதிக்க வேண்டும் என்றும் பராசக்தி படத்துக்கு OTT தொலைக்காட்சி உரிமம் வழங்கியதன் மூலம் கிடைத்த வருமானத்தின் முழு விவரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கில் வெள்ளிக்கிழமை இடைக்கால உத்தரவு பிறப்பித்த நீதிபதி K குமரேஷ் பாபு இதயம் முரளி படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க மறுத்ததோடு இந்த பிரச்சனையை மத்தியஸ்தர் மூலம் தீர்த்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார். OTT தளங்களில் இந்த வாரம் எந்தெந்த திரைப்படங்கள் இணைய தொடர்கள் வெளியாக உள்ளன என்பதை காணலாம். நடிகர்கள் ஷேன் நிகம், சாந்தனு நடிப்பில் உருவான பல்டி திரைப்படம் நாளை சோனி லைவ் OTT தளத்தில் வெளியாகிறது. இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவான பரிமளா அண்ட் கோ படம் நாளை G5 OTT தளத்தில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கிய சிங்கீதம் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இயக்குனர் புச்சிபாபு சனா இயக்கத்தில் நடிகர் ராம்சரண் நாயகனாக நடித்து வெளியான தெலுங்கு திரைப்படம் பெத்தி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் காண கிடைக்கின்றது. கால்பந்து விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இணைய தொடரான லேண்ட் ஆஃப் ஃபுட்பால் ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாகிறது.